வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வாஷிங் மிஷினுடைய கண்ட்ரோல் போர்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றிய கிளாஸ். இதில் இந்த வாஷிங் மிஷினில் தியரிட்டிக்கலாக நேற்றைக்கு கிளாஸ் நடத்தியிருக்கேன். ஒரு மோட்டார் இருக்கும், அந்த டஃப் வந்து கிளாக் வைஸ் அந்த ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அதுதான் மெயின் ப்ராசஸ்ஸு. ஓகேவா? அது வந்து அதுக்காக எப்படி ஒர்க் பண்ணோம், எப்படி டிரைவ் சர்க்கியூட் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற பற்றிய ஒரு தியரிட்டிக்கல் கிளாஸ் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக சுவிட்சை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அதில் உடனே ஒரு இண்டிகேட்டர் லைட் எரியும். பவர் பிளக்கை சொருணுன்னா ஒரு இண்டிகேட்டர் லைட் எரியும். அப்போ ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் உள்ளே போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது உள்ளே போனோன்னே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ் ஆகுது. கண்ட்ரோல் போர்டுக்கு சப்ளை போகணும் இல்லையா? டோட்டல் கண்ட்ரோல் போர்டுக்கு எவ்வளோ வோல்ட் சப்ளை அப்படின்னு பார்த்தா 12 வோல்ட் சப்ளை. அந்த 12 வோல்ட் சப்ளை உள்ளே போகணுன்னா அங்கே என்னென்ன நடக்கும்? ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வாஷிங் மிஷின் 24 வோல்ட் டிசியில் இனிஷியலாக வோல்ட் உள்ளே போகும். நேற்றுக்கு நான் சர்க்கியூட் கொடுத்துருக்கேன், ஸ்கிமேட்டிக் டயக்ராம். அதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ண சொன்ன உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாடி சரி ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்க. ஏற்கனவே உங்களுக்கு 555 ஐசியை பற்றி 4017 ஐசியை பற்றி அது ஒரு டீகோடர் கவுண்டர், அந்த ஐசியை பற்றி ரிலேயில் எப்படி கனெக்ஷன்லாம் மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற டீசல் பற்றி எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ எல்லா சர்க்கியூட்டும் இன்கார்பரேட் ஆனது தான். ஒரு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், ரெகுலேட்டர், ஐசி, ரிலே, டிரான்சிஸ்டர், இந்த மாதிரிலாம் சேர்ந்து தான் ஒரு சர்க்கியூட். அது எந்த சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு சர்க்கியூட், இதில் ஒரு லைட்டு ட்ரிகர் பண்ணோன்னு எரியுது. இதில் இது வாக்மேனில் இந்த வாக்மேன் இருக்கு இல்லையா, ஒரு டிவைஸ் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஓகேவா? அது வந்து 3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் சேம் சர்க்கியூட், ஒரு டைமர் சர்க்கியூட்னு உள்ளே இருக்கும். அதே மாதிரியே வாஷிங் மிஷின்லேயும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு டைமர் சர்க்கியூட், அதில் டிலே சர்க்கியூட் இருக்கும். ஓகே. அடிப்படையில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்கில் ரொம்ப விருப்பமான வந்த ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர்னால் அதான் எடுக்க முடியும். ஓகேவா? அப்போ ஆரம்ப காலத்தில் இருந்தே, ஏன்னா இந்த 555 ஐசியை மீது கிட்டத்தட்ட ஒரு 75 இயர்ஸாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஐசி வச்சு விதவிதமான ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி வந்துக்கூடிய ஒரு டைமர் சர்க்கியூட். இந்த டைமர் சர்க்கியூட்டில் இந்த வாஷிங் மிஷினில் ஒரு 555 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். அதன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட டைம் செகண்ட்ஸில் என்ன ஆயிரும், அந்த டஃப் ரொட்டேட் ஆகிறது நின்று போயிடும். அதுக்காக உள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 12 வோல்ட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. 24 வோல்ட் டிசி சர்க்கியூட்டுக்குள்ளே போனோன்னா ஒரு ரெகுலேட்டர் ஐசி மூலிமா அது என்னவா மாறும் அப்படின்னா ஒரு 12 வோல்ட்டாக மாறும். 12 வோல்ட்டாக மாறணுன்னு நேராக சர்க்கியூட்டுக்குள்ளே போகுமா அப்படின்னு கேட்டால் போகாது. எஸ்டர்டே உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். டயக்ராமில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அது டயக்ராமில் புரியல அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தடவை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ரீசெட் பண்ணுறேன், ட்ரிகர் பண்ணோன்னே ஒரு குறிப்பிட்ட டைம் செகண்ட்ஸு இந்த லோடு ஒர்க் பண்ணுது. தென் கட் ஆஃப் ஆகிடுது. இந்த இடத்துல ஒரு ரிலே ஒர்க் பண்ணுது. ரிலே ஒர்க் பண்ணுற சவுண்டும் உங்களுக்கு கேட்குது. இந்த வீடியோ பார்த்துருக்க நியூ கமர்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷினுடைய டைமர் சர்க்கியூட்டும் பார்க்க போகிறோம். இதுதான் டைமர் சர்க்கியூட். இந்த டைமர் சர்க்கியூட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 5 செகண்டா, 10 செகண்டா, அரை மணி நேரமாக அப்படிங்கிற வரைக்கும், லாங் டைமர் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு 255 ஐசி யூஸ் பண்ணி. சரி, இந்த டைமர் சர்க்கியூட்டில் எப்படி விதவிதமாக யூஸ் பண்ணியிருக்கு, இது பர்டிகுலராக இதில் சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு சுவிட்சை ட்ரிகர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வந்து நியர்லி ஒரு 25 செகண்ட்ஸ் இது இருக்குது, வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 12 வோல்ட் டிசி தான் இந்த கண்ட்ரோல் போர்டுக்கு என்டையர் கண்ட்ரோல் போர்டுக்கு போகுது. அந்த கண்ட்ரோல் போர்டில் என்ன இருக்குன்னா, ஒரு 555 ஐசி ஆசிலேட்டர் இருக்குது. அடுத்ததாக 4017 கவுண்டர் ஐசி இருக்குது. அடுத்து மோட்டர் டிரைவ் சர்க்கியூட் இருக்குது, 2 டிரான்சிஸ்டர். தென் அதுக்கப்புறம் ஒரு டிசி மோட்டார் இருக்குது. போத் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுலேயுமே அது வந்து ஒர்க் பண்ணும்.
அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதை நான் பார்க்க போகிறோம், சர்க்கியூட்டில் பார்க்க போகிறோம். அப்போ ஒட்டுமொத்த கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு உள்ளே அந்த போகக்கூடிய அந்த 12 வோல்ட் சப்ளை இருக்குல்லவா, அது எப்படி போகுது, உள்ளே போகுது அப்படிங்கிறத பற்றிய ஒரு வீடியோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, ஒரு 2 or 3 டைம்ஸ் என்னாச்சு, உங்களுக்கு ரிலே சத்தம் வருது, அந்த லோடு வந்து ஆஃப் ஆகுது. லோடு ஆன் பண்ணுற மாதிரியும் சர்க்கியூட்டை பண்ண முடியும். ஏற்கனவே உங்களுக்கு ரிலே பற்றிய டீட்டெயில்ஸ் நடத்தியிருக்கேன், அதில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆன் ஆஃப் அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. நான் உங்களுக்கு விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக, பல்ப் ரொம்ப நேரம் எரியணுங்கிறதுக்காக பல்ப் சர்க்கியூட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு டைமர் சர்க்கியூட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு சர்க்கியூட் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு 24 வோல்ட் இன்புட். பாருங்கள், இங்கே சாக்கெட் இருக்கு இல்லையா, இதில் தான் 24 வோல்ட் இன்புட் இங்கே தான் வருது. அது தனி பவர் சப்ளை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா ஸ்டெப் டவுன் ஆகி ரெக்டிஃபை ஆகி இந்த இடத்துல 12 வோல்ட் ஒரு 24 வோல்ட் வருது. இந்த 24 வோல்ட் என்ன பண்ணுது, உங்களுக்கு சர்க்கியூட்டுக்குள்ளே போகுது. இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே பாருங்கள், இந்த ஐசிக்கு போகுது. இந்த இடத்துல இந்த ஐசியில் ரெகுலேட்டர் ஐசினா உங்களுக்கு தெரியும், 3 பின் இருக்குன்னு தெரியும். அதில் வந்து ஒரு இன்புட் பின் இருக்கும், தென் கிரவுண்ட் பின் இருக்கும், தென் அவுட்புட் பின் இருக்கும். இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கு பாருங்கள், 7812 அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ 24 வோல்ட் வந்து இந்த 1வது பின்னுக்கு போகுது. இந்த 1வது பின்னை ட்ரேஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக இங்கே வந்துடும். பாருங்கள், இங்கே வருது இல்லையா, இந்த இடத்துல நேராக இங்கேருந்து வந்து நான் ரூட் பாருங்க சொல்கிறேன். இது வந்து ப்ளஸ், இந்த ப்ளஸ் வோல்ட், இது வந்து மைனஸ். இந்த ப்ளஸ் வோல்ட் என்ன பண்ணுது, நேராக என்ன பண்ணுது பாருங்கள், இது வந்து ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ் வோல்ட்டு நான் சர்க்கியூட்டில் எப்படி அம்புக்குறி போடுறேன்னு பாருங்கள். வோல்டேஜ் இன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே வருது. இந்த வோல்டேஜ் அவுட்டுங்கிற பாயிண்டில் தான் வெளியே வருது. இந்த வெளியே வர பின் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து 12 வோல்ட்டு. இதில் வந்து 12 வோல்ட்டு. இந்த 12 வோல்ட் இந்த இடத்துக்கு வருது. இந்த 12 வோல்ட் என்ன பண்ணுது, நேராக ஐசியோட 8வது பின்னுக்கும் ஐசியோட 4வது பின்னுக்கும் வருது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 555 ஐசினுடைய பின் நம்பர் 8 வந்து விசிசி 4 இருக்குது, 2க்கு சப்ளை வோல்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். சப்ளை வோல்ட் வந்துருச்சு இந்த ரெகுலேட்டர் ஐசி மூலிமா. இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு சப்ளை எங்கேருந்து வருது பாருங்கள், இந்த ரிலேலேருந்து வருது. ஓகேவா? எப்படி வருது, மைனஸ் பின்னு காமனாக கொடுத்துருக்கு. இந்த இடத்துல 24 வோல்ட் கொடுத்தோன்னே நேரம் என்ன வருது, 12 வோல்ட்டாக மாறதுக்கு அந்த ஐசிக்குள்ளே போய் ரெகுலேட் ஆகி 12 வோல்ட்டாக மாறி இந்த ஐசிக்கு பயாசிங்காக வருது. இந்த ஐசினுடைய 3வது பின் இருக்கு இல்லையா, அவுட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு ரெசன்ஸ் போட்டு நேராக ஒரு டிரைவர் டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கு. இதில் கொடுத்துருக்கு Q3 BC547B டப்னு போட்டிருக்கு இல்லையா. இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த டிரான்ஸ்ஃபருடைய கலெக்டரில் என்ன இருக்குன்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரிலே காயில் இருக்குது. இதே ரிலே காயில். இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் தான் என்னாகும் அப்படின்னா, இந்த 12 வோல்ட் சப்ளை பாருங்கள், சென்டர் பாயிண்டில் வருது இல்லையா, இந்த 12 வோல்ட் சப்ளை பாருங்கள். இப்போ வந்து சப்ளை இல்லை, இப்போ வந்து 24 வோல்ட் டிசி உள்ளே போனவுடனே இந்த ஐசிக்கு சப்ளை போகணும். இந்த ஐசிக்கு சப்ளை போனவுடனே என்ன ஆகுனா, இந்த ஐசியிலேருந்து 3வது பின்லேருந்து ஒரு அவுட்புட் பல்ஸ் வரும். இந்த டிரைவர் டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். இந்த டிரைவர் ஒர்க் பண்ணதுனால இந்த ரிலே ஒர்க் பண்ணும். இந்த ரிலே ஒர்க் பண்ணுறதுனால இந்த ஒட்டுமொத்த சர்க்கியூட்டுக்கு தேவையான 12 வோல்ட் சப்ளை கிடைக்கிது. பாருங்கள், இந்த இடத்துல வழியாக கிடைக்கிது 12 வோல்ட் சப்ளை. நான் மறுபடியும் ஒரு சர்க்கியூட் ஒரு தடவை பார்க்க போகிறோம். ஓவரலாக ஒரு பிளாக் டயக்ராம் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது நார்மலாக இந்த ரிலே ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணலைன்னு அர்த்தம். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த பல்ஸ் இந்த ஐசியிலேருந்து பல்ஸ் 3வது பின்னிலேருந்து வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ 24 வோல்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறோம்னா, இந்த இடத்துல இந்த இன்செர்ட் இந்த சாக்கெட்டில் 24 வோல்ட் கொடுத்த உடனே பாருங்கள், இந்த இடத்துல இந்த எல்இடி பல்பு எரியும், இண்டிகேட்டர். அதாவது வாஷிங் மிஷின் பிளக்கை சொருணுன்னு ஒரு லைட் எரியும். தென் பக்கத்துலேயே இன்னொரு எல்இடி எரியும். எப்போ எரியும் அப்படின்னா, இந்த ரிலே ஒர்க் பண்ணால் இந்த சர்க்கியூட்டுக்கு சப்ளை போச்சுன்னா ஒரு எல்இடி எரியும். ஓகேவா? அந்த எல்இடி பாருங்கள், 12 வோல்ட் வந்தால் ஒரு எல்இடியும், இந்த இடத்துல ஒரு எல்இடி, மொத்தம் 3 எல்இடி கொடுத்துருக்கு உங்களுக்கு இன்ஃபார்மேஷனுக்காக. ஓகேவா? ஒவ்வொரு செக்ஷனும் வேலை செய்யும் போதெல்லாம் நாம் இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த எல்இடி எரியணும் அப்படின்னு சொன்னால் 24 வோல்ட் ஓகே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா?
அதுக்காக தான் கொடுத்துருக்கு. இந்த ரிலே ஒர்க் பண்ணதப்போ ஒரு எல்இடி, ஒர்க் பண்ணும்போது ஒரு எல்இடி, இந்த எல்இடி எரியும் டோட்டலாக. சரி, இந்த டைமர் இந்த 555 ஐசி எப்படி போட்டிருக்கு, ரீசெட் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன் போட்டு கொடுத்துருக்கு. இந்த 2வது பின்னு 3வது பின்லையும் இன்டர்னலி கனெக்டட் பண்ணியிருக்குது. 2 6 இன்டர்னலி கனெக்டட் பண்ணியிருக்கு. 3வது பின் வந்து அவுட்புட்டு, 5வது பின் வந்து ரீசெட் பாயிண்ட்டு, 1வது பின் கிரவுண்டு, 4 8 சப்ளை. இப்போ இந்த ஐசினுடைய இந்த சர்க்கியூட் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் பட்சத்தில் தெளிவான ஒரு சர்க்கியூட் கொடுக்கறதுக்காக நான் ஒரு சர்க்கியூட் வச்சுருக்கேன், பார்க்கலாம். இதுதான் சர்க்கியூட், கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மெஷின் டைமர். ஓகே, இதில் பாருங்கள், இப்போது இந்த இடத்துல ஒரு 24 வோல்ட் டிசி கொடுக்குறோம். டிசி வருதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு ஒரு எல்இடி, இந்த எல்இடி எரிஞ்சிச்சு அப்படின்னா 24 வோல்ட் ஓகே. ஒரு எந்த ஒரு கன்சூமர் ப்ராடக்ட் கையில் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு இது இண்டிகேட்டர் எரியுதா, சப்ளை உள்ளே போகுது. தென் அடுத்தது 7812 ஐசி ஓகேவாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல இந்த எல்இடி எரிஞ்சிச்சு அப்படின்னா 12 வோல்ட் ஓகே, சர்க்கியூட்டுக்குள்ளே சப்ளை போகுதுன்னு அர்த்தம். சரி, சர்க்கியூட்டுக்குள்ளே போனாலும் மற்ற எல்லா சர்க்கியூட்லையும் போகுதுன்னா இந்த 555 ஐசிக்கு மட்டும் போகும். மொத்த சர்க்கியூட்டில் இப்போ பார்த்துருக்குது பேக்கப் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். இது போனால் தான் அடுத்த சர்க்கியூட்டை ஆக்டிவேட் பண்ணும். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 250K ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர், ஒரு 100K ஃபிக்ஸடு, 26 இன்னர்லி கனெக்டடு அல்ல அவுட்டர்லி கனெக்டடு, பின் நம்பர் 3 வந்து அவுட்புட்டு, பின் நம்பர் 1 வந்து கிரவுண்டு உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த பின் நம்பரில் 7th பின் வந்து என்சி, 7th பின் என்சி, 7th பின் வந்து என்சி, நோ கனெக்ஷன், இதுதான் முக்கியம். ஓகே, இதில் இந்த 250K ரெசிஸ்டர் ப்ளஸ் 100K ரெசிஸ்டர், தென் இந்த கெப்பாசிட்டர் 1000 mAh 25 வோல்ட் கெப்பாசிட்டர், இந்த 3 சேர்ந்து தான் இதில் அவுட்புட் இந்த டிரான்சிஸ்டனுடைய எவ்வளோ நேரம் ஆன் எவ்வளோ நேரம் ஆஃப் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். இந்த கெப்பாசிட்டர் வேல்யூயை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மூலமா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டிரான்சிஸ்டனுடைய டைமிங், ஸ்டாண்ட் பை டைமிங்கை கூட்டலாம் குறைக்கலாம். 3வது பின்னில் அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா இந்த எல்இடி ஒர்க் பண்ணோம். 3வது பின்னில் இந்த எல்இடி ஒர்க் பண்ணவே 3வது பின்னில் பல்ஸ் வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சர்க்கியூட் எப்படி இருக்குன்னா, டைமர் சர்க்கியூட் நான் சொல்லியிருக்கேன். 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ எதை பொறுத்தது அப்படின்னு சொன்னால் 1 2 ஃபிக்ஸட் வேரியபிள் ரெசிஸ்டர் ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டரை பொறுத்து இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா டைமிங் சர்க்கியூட்டை நம்மளால் மாற்ற முடியும். அதன் மூலிமா இந்த டிரான்சிஸ்டரை ஆன் ஆஃப் பண்ணலாம். டிரான்சிஸ்டரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த ரிலே காயில் என்ன பண்ணலாம், ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம். இந்த ரிலே காயில் பாருங்கள், இது வந்து பாசிட்டிவ் ட்ராக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு 12 வோல்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சுவிட்சு கொடுத்துருக்கேன். இந்த ரிலே ஒர்க் பண்ணுச்சுன்னா இந்த சுவிட்சு கான்டாக்ட் ஆகும். இந்த சுவிட்சு கான்டாக்ட் ஆச்சுன்னா பாருங்கள் அவுட்புட் வோல்ட்டு வெளியே போகும். இதுதான் சர்க்கியூட்டுக்கு போகுது. இந்த ரிலே காயில் கான்டாக்ட் ஆனால் தான் சர்க்கியூட்டுக்கே சப்ளை போகும். இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணணுன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணால் இதுக்கு பேஸ் வோல்ட் வேணும். இதுக்கு பேஸ் வோல்ட் வரணும்னா இந்த ஐசி 3வது பின்லேருந்து அவுட்புட் வரணும். இந்த 3வது பின்னில் ஒரு அவுட்புட் எவ்வளோ நேரம் வரும், எவ்வளோ நேரம் ஜீரோ, எவ்வளோ நேரம் பாசிட்டிவ், எவ்வளோ நேரம் ஹை, எவ்வளோ நேரம் லோ அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த ஐசினுடைய 2வது பின் 6வது பின்னும் கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அதில் இந்த ரெசிஸ்டர் இந்த கெப்பாசிட்டரை பொறுத்து தான் டைமிங் இருக்கும். ஓகே, இந்த ஐசி டோட்டல் சர்க்கியூட் 12 வோல்ட் டிசியில் வேலை செய்யும். இந்த எல்இடி எதுக்காக இருக்குன்னா, இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே 12 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு எல்இடி. இந்த எல்இடி எதுக்காக இருக்குன்னா, இண்டிகேஷன் எதுக்காக இருக்குன்னா 24 வோல்ட் உள்ள சப்ளை வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த இண்டிகேட் லைட்டே எரியல அப்படின்னா மெயின் பவர் சப்ளையில் ஃபால்ட், அது நமக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 230 வோல்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், தென் ஒரு ரெக்டிஃபையர் போட்டு ஒரு 20 வோல்ட் டிசி வந்திருக்கும், அந்த லைன் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ உள்ள சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஒரு வாஷிங் மிஷினுடைய டைமர் சர்க்கியூட். ஓகேவா, இந்த சர்க்கியூட் தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கியூட் நான் 1 செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது, இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது, இங்கே ஒரு எல்இடி இல்லை. இதெல்லாம் பர்பஸ் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்போது இந்த எல்இடி எரிஞ்சிச்சு அப்படின்னாவே என்ன அர்த்தம் உங்களுக்கு, இந்த இடத்துல வோல்ட் வருது அப்படின்னு அர்த்தம். அவுட்புட்டில் வோல்ட் வருதுன்னு அர்த்தம். சர்க்கியூட்டுக்குள்ளே வோல்ட் போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த எல்இடி எரியலைன்னா அவுட்புட் வரலேன்னு அர்த்தம். இந்த சுவிட்சு கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த ரிலே காயில் வேலை செய்யலைன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணலன்னு அப்படின்னு அர்த்தம்.
ஸோ எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கேன். நியூ கமராக இருந்தீங்கன்னா ரிலே ஒர்க் பண்ணுறது எப்படி, டிரான்ஸ் வேலை செய்கிறது எப்படி, ஐசி வேலை செய்கிறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவில் பாருங்கள், அதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒன்ஸ் அகைன் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆஸ் பார் இட் இஸ் ஆன் பண்ணால் ரிலே ஒர்க் பண்ணும், பல்ப் எரியிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, சப்போஸ் கட் பண்ணணுன்னா பாருங்கள், இந்த இடத்துல ரீசெட்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 2-6 பின்னில் இருக்கிற வோல்டேஜ் இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக உடனே கிரவுண்ட் ஆயிரும். கிரவுண்ட் ஆனோடனே இந்த ஐசி புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து டைமிங் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படின்னா 0 to 30 செகண்ட்ஸ் ஆன் ஆஃப் மாறி மாறி ஒர்க் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு தேவையான 12 வோல்ட்டும் அதே மாதிரியே 30 செகண்டுக்கு சர்க்யூட்டுக்குள்ளே போகும், 30 செகண்ட் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி 30 செகண்ட் போகும்போது ரிமைனிங் சர்க்யூட்டில் இருக்கிற ஒரு ஆசிலேட்டர் வேலை செய்யும், 4017 ஐசி ஒர்க் பண்ணும், ரிலே டிரைவர் 2 டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். அதன் மூலிமா அதில் இருக்கக்கூடிய மோட்டார் வந்து டிசி மோட்டார் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அத்தனை டைம் சுற்றும். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இப்போது காலையில் காமிச்சில்லையே உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் நான் 1 செகண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக உங்களுக்கு காமிச்சது தான் ஆன் ஆயிரும் ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த டைமிங்கை நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரிகர் பண்ணுறேன், ஒர்க் பண்ணோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல்ல எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடியதில் ஒரு வாக்மேன் 3 வோல்ட்டில் ஆப்புற வாக்மேன்லேயே டைமர் சர்க்யூட் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ டைமர் சர்க்யூட் அப்ளிகேஷன் இல்லாத இடமே கிடையாது. பர்டிகுலராக நம்ம பார்த்துட்டு இருக்குது வாஷிங் மிஷினுடைய டைமர் சர்க்யூட். ஓகே, இந்த வாஷிங் மிஷின் டைமர் சர்க்யூட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும், செய்ய முடியும்னு சொல்லியிருக்கேன். பார்த்தா தெரியுது ஒரு லோடு, அதை நம்ம எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப் எது வேணால் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது டிசி அவுட்புட் எடுத்தாலும் சரி, ஏசி அவுட்புட் எடுத்தாலும் சரி, இப்படி எடுத்துக்கலாம். இந்த டோட்டல் சர்க்யூட் 9 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுது. ஆக்சுவலாக 12 வோல்ட் கொடுத்துருக்கணும், ஈஸியாக கம்பேட்டபிளாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு ரிலே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல 12 ஐசி இருக்குது, இந்த டைமிங் கெப்பாசிட்டர் இருக்குது, சம் ரெசிஸ்டர் இருக்குது, ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. ரொம்ப சிம்பிள் சர்க்யூட் தான். இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்கணும், டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதாவது டைமர் சர்க்யூட் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். டைமர் சர்க்யூட் எந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகுது வாஷிங் மிஷினில் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இந்த 12 வோல்ட் இனி உள்ளே போய் கண்ட்ரோல் சர்க்யூட்டில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற பற்றிய ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ கிளாஸு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டுருக்கோம். அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வேரியஸ் எலக்ட்ரானிக் சர்க்யூட்லாம் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் நடத்திட்டுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.